இந்த போர் வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. இந்த தங்கத்தின் மீதான முதலீடுகள் நம்ம வந்து செய்யலாமா? கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து $2000 தொட்ட போது கூட வெள்ளியினுடைய விலை ஏற்றம் பெறவில்லை. என்ன காரணம் என்றால், போன வருஷம் இவ்வளோ விலை ஏறிச்சு, அதனால இந்த வருஷமும் விலை ஏறும், அடுத்த வருஷம் விலை ஏறுங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. இதை தவிர மற்ற கமாடிட்டிஸ்லையும் நமக்கு வந்து சில ஆதாயங்கள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு, தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு, எப்போதுமான கை கொடுக்கும். ஒரு கடன் வாங்குறதுக்கோ, ஒரு உடனடியாக பிளெட்ஜ் பண்ணி நம்ம வந்து லோன் வாங்குறதுக்கு எல்லாமே பயன்படும். நிச்சயமாக இல்லை, ஒரு போர்ஷன் வரைக்கும் அதில் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமாக சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ரீசன்ட் நியூஸ் என்னன்னா, ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்னால இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் என்ன ஆகும் சார்? கமாடிட்டி மார்க்கெட்டில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான தாக்குதல்கள் பெரிய அளவில் ஒரு கமாடிட்டி மார்க்கெட்லேயே ஒரு புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக குறிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, தங்கத்தினுடைய விலையில் எப்படிப்பட்ட பிரதிபலிக்கும், இந்த விலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பு இருக்கிறது. முக்கியமாக பார்த்தாக்கா தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு சந்தையில் பார்த்தாக்க கிட்டத்தட்ட $140, $5420 இப்போ வர்த்தகம் நடைபெற்று இருக்கிறது. வெள்ளியினுடைய விலையும் பார்த்திங்கன்னா $96 காணப்படுகிறது. இது ரெண்டுமே வந்து ஒரு எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு போர் பதற்றம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான விலை ஏறுவது வந்து வாடிக்கையான ஒன்று தான். இதில் ஒன்றும் மாற்றம் எதுவும் இல்லை. பட் இந்த போர் வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. இந்த போர் பதட்டம்ங்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரு வாரமா இல்லாட்டி ஒரு மாசமா, எவ்வளோ நாளைக்கு இந்த போர் தொடர்ந்து காணப்படுகிறதோ அதை பொறுத்து தான் இதனுடைய விலை வந்து எதிர்கால விலைங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த தங்கத்தின் மீதான முதலீடுகள் நம்ம வந்து செய்யலாமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. நிச்சயமாக விலை நம்ம பொதுவாகவே வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னாக்கா, கமாடிட்டி எந்த மார்க்கெட்லேயுமே வந்து ஒரு இறக்கத்தில் வாங்கணும், ஏற்றத்தில் விற்பதற்கான முடிவுகளாக தான் இருக்கணும். ஆனால் தங்கம் வந்து ஒரு விதிவிலக்கு. ஏன்னா அது வந்து ஒரு அசட்டாக பார்க்கப்படுகிறது. நம்ம மற்ற கமாடிட்டிலாம் நம்ம சொல்லும் போதெல்லாம் அதில் வந்து சைக்கிளிக்கலில் வரும்போது இது மட்டும் அசட் கிளாஸில் வருது. அதனால் தங்கத்தின் மீதான முதலீடு அப்படின்னு பார்த்தா தேவை இருப்பவர்கள் நிச்சயமாக வாங்கிக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அவங்களுடைய தேவை கருதி இந்த அடுத்த மாதமோ இன்னொரு ஒரு மாதத்தில் அவங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஒரு வருஷத்தில் கூட இருக்குன்னா கூட நிச்சயமாக வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் அவங்களை யாரும் நம்ம தடுக்க முடியாது. அவங்களுடைய தேவை நிச்சயமாக இருக்குது, அது வாங்கி தான் ஆகணும். அதனால் வாங்குறதுல எந்த விலை கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஒரு நிச்சயமற்ற தன்மையில் போய் நம்ம ஒரு டெசிஷனை வந்து லேட் பண்ணாமல் முன்கூட்டியே வாங்கி வைப்பது நல்லது. ஆனால் முதலீட்டாக நாம் பார்த்தாக்கா நிச்சயமாக என்னுடைய அட்வைஸாக நான் பார்க்குறது வந்து தங்கத்தின் மீதான முதலீடுகள் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு பீக் லெவலில் வந்து வாங்குறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்ன சொல்லலாம்னாக்கா, சார் இப்படி தானே இதுக்கு முன்னாடி ஒரு பீக் வந்தது, அப்போது நம்ம வந்து வாங்க வேண்டாம் சொன்னோம், இப்போவும் வாங்க வேண்டாம்னு சொல்கிறோம்னா, அப்படின்னா ஒரு பீக்லேயும் நம்ம வந்து ஏறிட்டே தான் போகுது. ஆனால் நம்ம வந்து அதில் வந்து முதலீடு செய்வது வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு கிட்டத்தட்ட நான் தங்கத்தை நம்ம ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? எப்படின்னாக்கா, கோவிடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வட்டி வீதங்கள் குறைக்க ஆரம்பித்தாங்க, அது ஒரு செய்தியாக பார்த்தோம். கோவிட் வந்தோன்னா $2000 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2022 பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் இருந்தது, அது ஒரு தொடர் செய்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு இந்த ஒரு புதிய ஒரு வார் ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு எதிர்மறையான செய்திகள் தொடர்ச்சியாக ஒரு தங்கத்துக்கு ஃபேவரபிளான ஒரு பாசிட்டிவ் செய்தியாக இந்த மாதிரியான எதிர்மறையான செய்திகள் வந்ததன் அடிப்படையில் தான் இந்த தங்கம் வெளியேறிருக்கு. ஆனால் இதே மாதிரியான ஒரு போக்கை இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீடிக்குமா அப்படின்னா நம்மளால் யாராலுமே பதில் சொல்ல முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரேன்னாக்கா, என்னுடைய தங்கத்தின் மீதான முதலீடு சிறுக சிறுக சேமிப்பாக ஒரு முதலீடாக பார்க்கும்போது, ஒரு முதலீட்டு கணிப்பில் பார்க்கும்போது ஒரு சிப்பு முறையில், அதாவது இந்த மாதமோ இல்லாட்டி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ ஒரு சின்ன இறக்கம் இருந்தால் கூட அதை ஒரு பயன்படுத்தி ஒரு முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம வந்து முதலீடு செய்வது தவறு கிடையாது. அதே சமயத்தில் நான் தங்கத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து வெள்ளிய பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம்னாக்கா, வெள்ளியினுடைய விலை வந்து இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டியாக தான் பார்க்கப்படுகிறதே தவிர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து நான் உதாரணத்துக்கு தேர்வு சொல்கிறேன். கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து $2000 தொட்ட போது கூட வெள்ளியினுடைய விலை ஏற்றம் பெறவில்லை. என்ன காரணம் என்றால்
அதனுடைய தேவை குறைந்து காணப்படுது. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி நின்று போனதுக்கப்புறம் அதனுடைய தேவை இல்லைங்கும் போது வெளியில போய் முதலீடு செய்வது உகந்ததாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் சந்தை கருத்து இருந்தது. அதே மாதிரியா தானே இப்போ வந்து வைக்க முடியாதுன்னு ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட இண்டஸ்ட்ரியலுடைய இப்போ இந்த மாதிரி ஒரு போர் பதட்டம் நடக்கும்போது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் வரும். வேர்ல்டு எக்கானமியே வந்து இந்த மாதிரியான ஒரு போர் பதட்ட காலத்தில் ஒரு பெரிய தொய்வான காலகட்டமாக நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பெரிய ஆக்டிவிட்டிஸே இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி அதனுடைய சில்வருடைய பிசிக்கல் டிமாண்டுங்கிறது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது விலை ஏற்றம் என்பது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்கும். அதனால வெள்ளியை வந்து நம்ம வந்து தங்கத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெள்ளியினுடைய முதலீடுகளை நம்ம கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அதனுடைய விலை இறக்கம் வந்து இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வெள்ளி விலை குறையும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். சரி, இந்த ஒரு சமாச்சாரங்கள்லாம் இருக்கட்டும். இந்த வாய்ப்புகளை நாம் வந்து குறைவான இறக்கத்தில் முதலீடுகளை செய்து மேன்மேலும் நம்முடைய நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு இது ஒரு இறக்கமாக இருக்கும்போது மட்டும் வாங்கி பயனடையலாம் என்று நான் நினைக்கின்றேன். சார், இப்போ நீங்கள் வந்து இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் கடந்த ஒரு 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள். கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அப்படின்ட்டு. இப்போ கோல்டு ஒரு அவுன்ஸ் வந்து $5400 இருக்கு. அது $6000 போகும்னு இன்னும் சில இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. இப்போ என் கையில ஒரு $5 லட்சம் இருக்கு மொத்தமா அப்படின்றப்ப நான் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் தானே போவேன். ஏன்னா கோல்டு பாஸ்ட் 1 இயரா எனக்கு 100% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்குன்றீங்களா? இது எப்படி சார் ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறது? ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது, அதாவது மறுபடியும் சொல்றேன், பிசிக்கல் தேவையை கருதி வாங்குவதில் தவறில்லை, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது ஒரு விலை ஏற்றம், போன வருஷம் இவ்வளோ விலை ஏறிச்சு, அதனால இந்த வருஷமும் விலை ஏறும், அடுத்த வருஷம் விலை ஏறுங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அதுதான் நான் முதல்ல திருப்பி சொல்ல வர்றது. என்னன்னாக்கா, நம்ம சிப்பு முறையில் வாங்கும்போது கூட ஏறிட்டே தான் வரலாம். நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கணும் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது கூட விலை ஏற்றம் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும்போது நம்மளால வந்து ஒரே நேரத்திலே ஒரு கையில் நம்மகிட்ட ஒரு பெரிய தொகை இருக்குது, அந்த தொகைக்கு நம்ம வந்து தங்கத்தை வாங்கிடலாம், ஒரே முதலீட்டில் வந்து வாங்கிடலாமே அப்படின்னு பார்த்தாக்கா, நாளைக்கு ஒருவேளை விலை எதிர்ப்பு முறையாக இறங்கும் போது நமக்கிட்ட பணம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால தான் பிரித்து முதலீடு செய்வதுங்கிறது சால சிறந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். பட் அதே சமயத்தில் இந்த மாதிரியான தொடர் முதலீடுகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துல நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து எப்போத்தாலும் தங்கத்தின் மீதான ஒரு முதலீடே தான் நம்ம ஒரு நல்ல முதலீடாக நம்ம சொல்வதை விட மற்ற சில ஓரளவு வெளியில இருக்கிற இதை தவிர மற்ற கமாடிட்டிஸ்லையும் நமக்கு வந்து சில ஆதாயங்கள் இருக்கின்றன, ஆதாயம் பெறக்கூடிய கமாடிட்டிஸும் இருக்குங்கின்றத என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு, தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு, எப்போதுமான கை கொடுக்கும். ஒரு கடன் வாங்குறதுக்கோ ஒரு உடனடியாக பிளட்ஜ் பண்ணி நம்ம வந்து லோன் வாங்குறதுக்கு எல்லாமே பயன்படும். நிச்சயமாக இல்லை, ஒரு போர்ஷன் வரைக்கும் அதில் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமாக எப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து கோல்டில் போய் போடுறதோட பிரித்து நான் வேற வேற அசெட் கிளாஸஸ்ல நீங்க வந்து முதலீடு செய்தாதான் நம்முடைய ஓவரால் நம்முடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஆதாயத்தை நோக்கி நகரும். அது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க ஒரே தொகை ஒரே நேரத்தில் பண்ணும்போது நாளைக்கு அடுத்த கட்டத்தில் வந்து இது ஏறுங்கிறதுக்கு எந்த ப்ரெடிக்ஷன் இருக்கு. இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தையில வந்து $6000 போகும், இன்னும் $7000 போகும். ஈவன் என்னென்ன கணிப்புகள் இருந்தால் கூட எல்லா கணிப்புகளும் ஒரே நேரத்தில் எல்லாமே நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ யாராலையும் வந்து நாளைக்கு அறுதிட்டு இத்தனாம் தேதி இவ்வளோ ரூபாய்க்கு விலை கொடுக்கும் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரியான ஊகங்களினுடைய அடிப்படையில் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வைக்கக்கூடாது என்பதற்காக தான். அது விலை ஏறினாலும் சரி, நான் வந்து நாளைக்கு விலை ஏறி போயிட்டுன்னா கூட நாம வந்து நமக்கு ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னாக்கா பிரித்து முதலீடு செய்யணும், பகுதியாக தான் முதலீடு செய்யணும். மற்ற எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய வேண்டும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு தங்கம் இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு, ஒரு நிலத்துல முதலீடு செய்கிறோம், இல்லாட்டி ஒரு வீடு வாங்குறோம், இந்த மாதிரி பல்வேறு துறையில் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல விலை குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம முதலீடு செய்தால்தான் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சைக்கிளிக்கல் அப் ட்ரெண்ட் வரும்போது அந்த முதலீடுகள் நமக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். இதில் விலை ஏறினாலே நம்ம வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து பிரித்து முதலீடு செஞ்சோம் சார், அப்படியும் இப்போ பார்க்கும்போது மறுபடியும் விலை ஏறிடுச்சு, இந்த கேள்வி வருது எல்லாருக்கும். அந்த கேள்வி தான் வந்து நமக்கு என்ன தூண்டுதுனாக்கா, ஒரே நேரத்தில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ஆர்ஜனுக்கு நம்மளை தள்ளப்படுகிறோம். பட் அது வந்து அது வந்து சரியான முடிவு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. என்னன்னாக்கா, எப்போதுமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப லோ சைடில் இருக்கும்போது நம்மளால ஓகே, பட் ஹையர் சைடில் நம்ம போகும்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு தவறான முடிவுக்கு ஒரு வழிகாட்டுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கின்றோம்.
ஒரு லேமேன தட் இஸ் ஒரு சாதாரண முதலீட்டாளர் வந்து இந்த மாதிரியான மொத்தமாக முதலீடு செய்வதை தவிர்த்து பகுதியாக தான் முதலீடு செய்யணும். அப்போதான் அவங்களால ஆதாயத்தை பெற முடியும். சார் இப்போ அதே மாதிரி பகுதியாக பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனால் நகைக்கடைக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பவுன் 2 லட்சம் போயிடும், நீங்க காசு இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி போர், அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்த பதட்டமான சூழல்ன்றது கண்டினியூஸா இருக்கு. ஹிஸ்டரியாலெல்லாம் பார்க்கும்போது பதட்டமான சூழல் இந்த மாதிரி போர்லாம் வரும்போது கோல்டோட ரேட் ஹைக்காக தான் செஞ்சிருக்கு. இதுதான் வரலாற்று. இந்த நிலைமையிலேயும் நம்ம வாங்காம அமைதியாக தான் இருக்கணுமாங்க சார்? நிச்சயமாக இதுக்கு ஆன்சர் வந்து இன்னும் வேற மாதிரி கூட சொல்லலாம். ட்ரம்ப்னுடைய பதவிக்காலம் வந்து முழுமையாக ஒரு நீடிப்பாருங்கிறதுக்கு யாருக்கு என்ன உத்தரவாதம் என்ன இருக்கு? நாளைக்கு இதெல்லாம் அரசியல்ல வந்து என்ன விதமான மாற்றங்களும் வரலாம். இது எல்லாத்தையும் நம்ம யாராலுமே வந்து முன்கூட்டி நம்மளால் கணிக்க இயலாது. ஸோ அவருடைய காலகட்டத்தில் அவர் இப்படிப்பட்ட முடிவுகளை தான் எப்போதும் எடுப்பார் கூட நம்மளால் சொல்ல முடியாது. நாளைக்கு அவருடைய முடிவுகளை எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். அதனுடைய பின்புலம் என்ன இருக்கு, அவருடைய நடவடிக்கைகள்ல அவர் எதை வச்சு நடத்துறாரு, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆர்டினரி இன்வெஸ்டரால இதெல்லாம் புரிந்து கொள்ள இயலாது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த தங்கத்தினுடைய விலை ஏற்றம் என்ற ஒரே அடிப்படையில் மட்டும்தான் அதனுடைய தகுதி திறனாக நம்ம பார்க்கிறோம். அதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு அடிப்படை செய்தியாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து டெய்லி ஏறுது, ஆனால் நாளைக்கும் ஏறும் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் நம்ம போறோமே தவிர, இதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்கன்னா, இதற்கு உலக அளவில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம். இதெல்லாம் அதை ஒரு எதிர்பார்க்காமலேயே நான் வந்து பிளைண்டா நம்ம வந்து முதலீடு செய்வது என்பது நிச்சயமான ஒரு தவறான போக்காக தான் இருக்கும். முதலீட்டாளர் செய்யக்கூடாத ஒரு தவறாக நான் பார்க்கின்றேன். அப்போ இப்ப தங்கம் வாங்காம அமைதியா இருக்கிறது, தேவைக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சிப்ல போடுறதா பெஸ்ட். கண்டிப்பாக சிப்பு முறையில தான் வந்து ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத தவிர்க்கணும். சிப்பு முறையில தங்கத்தை சேமிக்கிறதுல தவறு கிடையாது. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.